நிறைய பேர் கேட்குற கேள்வி, நான் ஏன் இவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்த 2 பதில் தான் இருக்குது. இயற்கையையும் விவசாயியும் மதிக்கலை அப்படின்னா நம்ம அதுக்கான விலையை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். தண்ணி மானாவாரியாக கிடைக்குது, ஆனால் நம்ம அதை சேமித்து வைக்கல. இன்றைக்கி நம்ம வாட்டர் பாட்டில் 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். பனைமரம் ஏறி கருப்பட்டி கிலோ 5 ரூபாய்க்கு விற்றப்போ அதை யாரும் கண்டுக்கலை, ஒயிட் சுகருக்கு போகணும். இன்றைக்கி பனைமரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை, 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ தயவு செய்து பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு கருப்பட்டின்னு ஒன்று இருக்குது, பனைமரம்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி 30-40 வயசில் டயபெட்டிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அதுக்கு வெள்ளை சர்க்கரை நம்ம கை காமிக்கிறதுக்கு பதிலாக கருப்பட்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதிலிருந்து விடுபட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த பனைமரம் ஏறுறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரங்களுக்கு அது உதவியாக இருக்கும். பனைமரங்களை முடிஞ்சளவு அதிகமாக ரோட்டு சைட்லேயோ ஏரிக்கரையிலோ வளர்க்குறதுக்கு பதிலாக உங்கள் உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குன்னா முடிஞ்சளவு ஒரு 100-200 பனைமரங்கள் அதில் வைங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. நாளைக்கு ஒருவேளை டெக்னாலஜி எவால்வ் ஆகி வர்றப்போ சும்மா இருக்கக்கூடிய மரம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கும். பனை அதுலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே மனுஷனுக்கு நல்ல ஹெல்த்தியான பொருள். ஒரு பனை சும்மா இருந்தாலுமே மனுஷனை காப்பாற்றும்.